அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 240வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்கச்சி அநேக தங்காவதம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இந்த அநேக தங்காவதமும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கின்றது. இங்கிருக்கும் இறைவனின் பெயர் அநேக தங்காவதேஸ்வரர், அநேகவேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இரவியின் பெயர் காமாட்சி. இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? காஞ்சிபுரம் நகரிலிருந்து வடமேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் பிரபல சுற்றுலா மையமான கைலாசநாதர் கோவிலுக்கு செல்லும் வழியில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? அநேகதம் என்றால் யானை என்று பொருள். யானை முகத்துடைய விநாயகர் சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம். அநேக தங்காபதம் என்ற பெயரில் இமயமலை சாரலில் ஒரு தலம் இருப்பதால் அதனின்று வேறுபாடு அறிய இந்த ஸ்தலத்தை கச்சி அநேக தங்காபதம் என்று அழைக்கப்படுகின்றது. விநாயக பெருமான் இரண்யபுரம் நகரத்தில் உள்ள அசுரர்களை அழித்து அவர்கள் கருவில் தங்கியிருந்த வல்லபை என்னும் அவர்களின் சக்தியை பிரித்து மனம் புரிந்து கொண்டார். அசுரர்களை அழிப்பதற்கு புறப்படும் முன் தம் பெயரில் அநேகவேஸ்வரர் என்று சிவலிங்க ஸ்தாபனம் செய்து வழிபட்டு புறப்பட்டு சென்றார். விநாயகர் பிரதிஷ்டை செய்த அந்த மூர்த்தியே இன்று அநேக தங்காவதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இது குபேரன் வழிபட்ட பெருமைமிக்க ஸ்தலமும் கூட. இந்த கோயில் காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அநேக தங்காவதம் என்ற பெயரில் 2 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. ஒன்று வடநாட்டில் ஹரித்வார் கேதார்நாத் செல்லும் வழியில் உள்ள கௌரிகுண்டம் சென்று அங்கிருந்து பயணிக்க வேண்டும். மற்றொன்று காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த ஸ்தலம். வடநாட்டில் உள்ள அநேக தங்காவதம் சிவஸ்தலத்திலிருந்து வேறுபடுத்தி காட்ட இந்த ஸ்தலம் கச்சி அநேக தங்காவதம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. இவ்வாலயம் வடக்கில் ஒரு சிறிய கோபுரத்துடன் கூடிய முகப்பு வாயிலுடனும் கிழக்கில் மற்றொரு முகப்பு வாயிலுடனும் காணப்படுகின்றது. இந்த வாயில்கள் வழியே நுழைந்தால் ஒரு விசாலமான வெளிச்சுற்று இருக்கின்றது. கிழக்கு வாயிலின் உள்ளே சென்றவுடன் நாம் நேரே காண்பது பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம். தெற்கு வெளிப்பிரகாரத்தில் தேவார மூவர் சன்னதியை காணலாம். மேற்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் விநாயகர் சன்னதியும் வடமேற்கு பகுதியில் வள்ளி தெய்வயானியுடன் கூடிய ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி ஆகியவற்றை காணலாம். மூலவர் வட்ட வடிவ ஆவுடையார் மீது பெரிய லிங்கே திருமேனியுடன் நமக்கு அருங்காட்சி தருகின்றார். கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா மற்றும் துர்க்கை இருக்கின்றார்கள். அநேகதம் என்றால் யானை. யானை முகத்துடைய விநாயகர் சிவலிங்க திருமேனியை நிறுவி வழிபட்ட ஸ்தலம் இது. அதனால்தான் அநேக தங்காபதம் என்று அழைக்கப்படுகின்றது. அநேக தங்காபதேஸ்வரர் இரண்யபுர அசுரனான கேசியை அழித்து கேசியின் மகளான சிவபக்தை வல்லபையை விநாயகருக்கு மனமுடிக்க வரம் தந்த சிறந்த ஸ்தலமாகும். விநாயக பெருமானால் வழிபடப்பட்ட அநேக தங்காபதேஸ்வரரை வழிபடுபவர்கள் கொடிய துன்பமாகிய பிறவித்துயர் தீர்ந்து இறைவன் உரையும் திருக்கைலாயத்தை அடைந்து அங்கு தங்கும் வேட்டினை பெறுவார்கள். இந்த செய்தி காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா.